கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு கூட இணைவதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அவருடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதம் உடனே நேற்று நல்ல ஒரு செய்தியை நமக்கு பாஸ்டர் கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கூட இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஆசீர்வாதம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தரும் அல்லது எவ்வளோ சமாதானத்தை தரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானுங்களே? ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும், அப்படியே எல்லா சூழ்நிலையிலையும் மாற்றி போடுவாங்க. ஒரு துக்கமாக இருப்பாங்கன்னா அது எந்த நேரமும் என்ன செய்யுது, சந்தோஷத்தை காண்பாங்க. அந்த குழந்தை தவறுதோ அல்லது சிரிக்கிறதோ நடக்கிறதோ ஒவ்வொன்றும் என்னது சந்தோஷம் தரும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற நபர் யார் அப்படின்னு சொன்னால், இது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு நபர். அவர் பிறந்தப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு என்ன செஞ்சேன், துக்கத்தோடு பெற்றுட்டேன், அதனால் உனக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்க, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது அம்மாவுடைய நிலைமை. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த யாபேஸ் என்ன ஜெபம் பண்றாரு. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சரிங்களா? என்னெல்லாம் வேண்டி இருக்கிறாரு பார்த்தீங்களா? நம்மளுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் எவ்வளோ அழகாக கேட்குறாரு, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க, என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் என்னது எப்போதும் என்னோட இருக்கணும். என்ன செய்யணுமா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தீங்குகள் எல்லாம் கேள்விப்படுறோம். நமக்கு நடக்கலைன்னா கூட மற்றவங்களுக்கு நடந்து கேள்விப்படும் பொழுது நமக்கு என்னது ரொம்ப துக்கமாக மாறி போதில், துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நானும் கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, புதிய மாதத்தை தந்திருக்கீங்க, நீங்கள் என்ன தாங்க, ஆசீர்வதித்து தாங்க. ஒருவேளை எங்களுடைய எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒருவேளை நம்ம ஒரு பக்கத்து இடத்துல போய் என்ன செய்யலாம், ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்வதற்கான ஒரு ஜெபமாக இருக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரம் என்னோடு இருந்து தீங்கு என்ன செய்யுது, என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த மாதத்தில் நான் எந்த வித துக்கமான செய்தியை நான் கேட்கக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதம் எப்படி இருக்கணுமா, சந்தோஷத்தின் மாதமாகவும் சமாதானத்தின் மாதம். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோடை காலம் நமக்கு இவ்வளோ சீக்கிரம் ஏப்ரல் மாதத்துலேயே நமக்கு என்ன செய்யலை, வெயில் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இன்னும் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா, தீங்கு எதுவும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு அல்லது எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால், நம்மளை விலைக்கு காத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாக கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், ஆண்டவர் அதை நமக்கு தர காத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எப்படி யாபேஸ் கேட்டு பெற்றுக்கணும். நீங்கள் அந்த வசனத்தை நான் ஒன்றும் கடைசியாக முடிக்கலை, உங்களுக்கு வாசித்து காட்டுற என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. யாபேஸ் கேட்ட உடனே இவ்வளோ காரியம் கேட்டிருக்காரு, கேட்ட உடனே என்ன வச்சுன்னா தேவன் அவனுக்கு அருளினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மகன் என்னது, மற்ற சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுறவங்க, எல்லாராலும் என்னது இழிவாக பேசப்பட்ட பொழுது கூட என்ன செஞ்சார், அவருடைய தாய் என்ன செஞ்சாங்களா, துக்கத்தோடு ஒரு பெற்று. அப்போ அவர் நினச்சி பாருங்க, அவருடைய வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்ட்டு. ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஒரு தாய் துக்கத்தோடு பெத்தனே அப்படின்னு எந்த தாயுமே சொல்லவே மாட்டாங்கல்ல. அப்போனா அந்த அம்மா எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. இதற்கு மத்தியில் அவங்களுடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி எப்படி இருக்குச்சுன்னா, ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா வேறு யாரும் அதை செய்ய முடியாது. உலகத்து மக்கள் யாரும் நமக்கு தரக்கூடிய முடியாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம்,
எல்லாமே அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேருந்து தான் வரணும்னா பரத்திலிருந்து தான் வரும். அதனால தான் யாபேஸ் என்ன செய்யணும்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர், ரொம்ப அழகா இருக்கு. அவர் ஆண்டவரை நோக்கி சொல்ற வார்த்தைன்னா தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியும். மற்ற என்ன சொல்றாங்க, யாபேஸ் சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். என்ன கனம் பெற்றிருந்தாலும் ஆசீர்வாதம் எங்கேருந்தா வரணுமா, நமக்கு பரலோகத்திலிருந்து வரணும். அவர் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபித்தார். அந்த தேவனை செஞ்சான், அந்த ஜெபத்தை கேட்டு அவன் கேட்டதுக்கு என்ன செஞ்சார், அவர் அதை அவனுக்கு வேண்டி கொண்டதை அவனுக்கு அருளினான்னு சொல்றாரு. அன்னைக்கு யாபேஸ்க்கு அருளின தேவன் இன்று உங்களுக்கு எனக்கும் அருளுவதற்கு காத்து கொண்டிருக்கா. உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட செய்யுங்க, கேளுங்க. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் 2வது நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியம், இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. எங்களுடைய எல்லையை பெரிதாக்குங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அது எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு ரொம்ப அழகான ஒரு ஜெபம். யாபேசுடைய ஜெபத்துக்கு வேண்டி கொண்டதை போல ஆண்டவர் என்ன செஞ்சாரா, கொடுத்தார். அதே போல் நீங்கள் கூட வேண்டிக் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், தவறாமல் ஆலயத்துக்கு போகணும். ஒருவேளை கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளுக்கு நாங்கள் நம்முடைய அன்பை குறித்து சொல்லணும். நிறைய காரியங்களை நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவத்தில் கேட்கலாம். அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, அவங்க வேண்டிக் கொண்டதை நான் அவர்களுக்கு அருளை செய்வேன் அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தர்றாரு. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்ன சொன்னார், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்படி ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அல்லது உங்களுடைய வேண்டுதல்களை என்ன செய்வார், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு யாபேஸ்க்கு செய்தவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கு செய்ய காத்திருக்கிறார். அதனால் வருகிற மாதத்தை குறித்து அல்ல வருகிற நாட்களை குறித்தும் நம்ம கவலைப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம், அவர்களை கேட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய தேவைகளை விண்ணப்பமாக அவர்களை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி இந்த மாதம் முழுவதும் சந்தோஷம் சமாதானம் நிலவ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ளவரே, அண்ட சராசரத்திற்கும் அதிபதியான கர்த்தரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, ஆண்டவரே பூமியை சுற்றுவது ஆண்டவரை எப்படி சுற்றுகிறதோ எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் வைத்திருக்கிறீங்க சாமி. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் அதிபதியான கர்த்தர் நீர் ஒருவரே. ஆண்டவரே மேநோக்கி நிற்கிறோம் சுவாமி, நீரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. கடந்த நாட்களில் கடந்த 4 மாதங்களாக உடைய கரம், உடைய அன்பின் கரம் எங்களை தாங்கி வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவரிலே சோர்வுகள் மனவேதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி வரும்படியாக அநேகருக்கு நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் கூட விசேஷமாக இந்த புதிய மாதத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாபேசை போல நாங்களுடைய பாதத்தில் செபிக்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க ராஜா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி அல்லது எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. சாத்தானை எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவரை நீங்கள் ஆசீர்வதியோடைய தேவையை சந்தித்தருளுங்க சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிற பிள்ளைகள் மாதங்கள் கடந்து போகிறதே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அவங்க வேண்டும் பொழுது கர்த்தாவே எப்படி நீங்கள் யாபேஸ்க்கு அருளினீங்களோ அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் அருள வேண்டுமோ அவனை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. கடன் பிரச்சனையால் மனசோர்வடைந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அதிலிருந்து அவர்களும் வெற்றி அதிலிருந்து வெள்ளி வர நீர் அவளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. சாத்தான் இன்னும் அவங்கள டிப்ரெஷன் காரியத்தை கொண்டு போகாதபடிக்கு தகப்பனே. சாத்தானை அப்புறப்படுத்தி ஆவியானவர் அவளை தேற்றி அவளை ஆற்றி அரவணைத்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். அந்த அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது கர்த்தாவே. நீர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானம் நிலவு நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரேவதி